Hello friends, welcome to my channel. So in the video நம்ம Tableauல ஒரு group எப்படி create பண்றது, category wiseல எப்படி ஒரு group create பண்றது, so அந்த group எந்தெந்த வழியெல்லாம் create பண்ணலாம், அதோட usesலாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ குரூப்ஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் வேல்யூஸை வந்து நான் ஈஸியாக பார்க்குறதுக்காக சட்டன் குரூப்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பர்டிகுலர் காலமுக்குள்ளே சில ஃபீல்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நான் குரூப்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்காக நான் அது மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு வழியில் நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா வைஸில் பண்ணலாம், விஷுவல் லெவலில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேட்டா லெவலில் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ நான் டைமென்ஷன் ஃபீல்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இதில் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பேன் கிடைக்கும். ஸோ இந்த பேனில் இங்கே பாருங்கள், நான் ஆக்சசரிஸ்லேருந்து காப்பியர்ஸ் வரலையும் நான் ஒரு குரூப் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ராடக்ட் அப்படின்ட்டு டாப் ப்ராடக்ட்னு பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராடக்ட், இது ஒரு குரூப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதர் ப்ராடக்ட். ஸோ நான் இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைன் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு இந்த கேட்டகரியிலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுல எனக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு காட்டு. அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஏன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் ஏல ஸ்டார்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த வழியிலே நம்ம குரூப்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட இது மாதிரி சர்ச் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்ன்ஸ், இது பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எஸ் அப்படின்னு கண்டெய்ன் ஆகிறதுல என்னென்ன நேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணி ஈஸியாக காமிச்சிடும். நம்ம அருமையாக ஈஸியாக நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் மேட்சும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எது எக்ஸாக்ட் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறத நாம் ஈஸியாக குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா. இப்போ நான் 3 குரூப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 3 குரூப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் அப்ளை அண்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ அப்ளை ஓகே கொடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பின் சிம்பிள் போட்டு ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். ஸோ பாருங்கள், ஆவரேஜ் ப்ராடக்ட், டாப் ப்ராடக்ட், அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு மூணு குரூப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ சேல்ஸ் இங்கே விடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் பண்ணும்போது அதோட வேல்யூஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆட் அப் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கும். பாருங்கள், ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்றது 1492 to 189. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன குரூப் பண்ணமோ அதுதான் நம்மளுக்கு இங்கே வேல்யூ குமுலேட்டிவ் வேல்யூ காமிக்குதுங்க. பாருங்கள், நான் அன்குரூப் பண்ணுறேன். ஸோ அன்குரூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டாப் ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட்ஸ் இங்கே காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாப் ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம். இந்த டாப் ப்ராடக்ட்டோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த குரூப் பண்ண வேல்யூவை மேட்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லெவலில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து விஷுவல் லெவலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விஷுவல் லெவலில் நம்ம எப்படி ஒரு குரூப்பிங் க்ரியேட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நான் சப் கேட்டகரி எடுத்து ரோவில் விட்டுக்கிறேன், சேல்ஸ் எடுத்து காலமில் விடுறேன். ஒரு சார்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 குரூப்பாக இல்லை 3 குரூப்பாக நான் மாற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷுவல் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃபோன்ஸ்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சசரிஸ் வரலையும் நான் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பின் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அந்த ஆல் த கேட்டகரிஸ் வேல்யூஸ் எல்லாமே ஓவரால் வேல்யூ உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம ரீநேமும் பண்ணிக்கலாம். எடிட்டலைஸ் கொடுத்து ரீநேம் பண்ணிக்கங்க டாப் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ டாப் ப்ராடக்ட். ஸோ டாப் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி மறுபடியும் நான் இன்னொரு குரூப் பண்ணுறேன். எடிட்டலைஸில் போய்ட்டு அதர்ஸ் அப்படின்னு பண்ணிடுறேன், அதர் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி விஷுவல் லெவல்லையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா
அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிஸ் மட்டும் ஹையர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இங்கே டாப் 10 டாப் 5 அது மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற அந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் வேல்யூ இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த விஷுவலில் ஷோ பண்ண முடியாது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக அதோட குமுலேட்டிவ் வேல்யூம் நம்ம காமிச்சிடலாம். அது இல்லாமல் இது மாதிரி 2 பார்ஸ்லேயே நம்ம ஈஸியாக காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.